23 ஹவர்ஸ் 23 மினிட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு 40,000லேருந்து ஒரு 50,000 க்ரௌட் இருக்கும். அங்கேயே டிஏடி இன்னொரு ரூம் இருக்கும். டிஏடி கிட்ட போய் கொடுக்கணும். அந்த டிஏடி அவன் கன்வர்ஷன் பண்ணுவான். ஏப்ரல் மாதம். ஏன்னா உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா, அந்த பிதா படம் டீமுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ அப்படி போய் இதை கஷ்டப்பட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு கட்டத்தில் ஒரு 7 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் நான் கூடங்க. அப்புறம் அவர் ஜெனீஸ் சாரை போய் பார்த்து அவர்கிட்ட பேசினோடனே அவர் வந்து சார்கிட்ட இன்ட்ரோ கொடுத்தேன். சார், இவர் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறவர், நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக பேசுங்க, எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. எனக்கு 2000ல் நான் சினி ஃபீல்டில் உள்ளே வரேன். நான் இங்கே நடிகர் சங்கத்தில் தான் வந்து டான்ஸ் கிளாஸ், நான் பேசிக் டான்ஸ் மாஸ்டர். ஹலோ வணக்கம், இது உங்கள் ஃபேவரட் ஷோ ஸ்பாட்லைட். இன்றைக்கி நம்ம ஷோக்கு யார் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் பண்ணுறதே வந்து ஒரு ரெக்கார்டு பிரேக் பண்ணனா, இவங்க ரெக்கார்ட் பிரேக்குக்காகவே ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. 23 hours 23 minutesல ஒரு படத்தை கம்ப்ளீட் பண்ணி ஒரு உலக சாதனை பண்ணது மட்டும் இல்லாமல் தியேட்டர்களில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அந்த படம் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த படத்துடைய இயக்குனர் சுகன் சார் அவர்கள் தான் வந்திருக்காரு. வாங்க இன்னைக்கு அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், உங்களுடைய பித்தா படம் தியேட்டர்களில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கேள்வியாக நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, எல்லா டேரக்டர்ஸும் படம் பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து 23 hours 23 minutesல படம் பண்ணுங்கிற யோசனை எப்படி வந்தது? வணக்கம் மேடம். ஆக்சுவலி பொருளாதாரம் தான் ஃபஸ்ட்டு ரீசன். பெருசாக படமாக எனக்கு வந்து சங்கர் சார் மீது படம் பண்ணணுன்னு ஆசை. பட் ஆனால் அதான் பிரம்மாண்டம். ஃபஸ்ட்டு ரீசன் பிரம்மாண்டம். பொருளாதார பிரச்சனை இல்லை. என்னால் வந்து அவ்வளோ பெருசாக எடுக்கணும்னா ப்ரொடியூசர் வந்து மினிமம் எனக்கு ஓரளவுக்கு ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும், சங்கர் சார் மாரி பண்ணோன்னா. பட் இல்லாத பட்சத்தில் அவ்வளோ பிரம்மாண்டம் இருக்கணும். ஆனால் அது குறுகிய நாட்டில் ப்ரொடியூசரை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இது. 23 hours 23 minutes. இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் ஒரு 40,000லேருந்து ஒரு 50,000 க்ரௌட் இருக்கும் இந்த படத்தில். அப்படிங்களா? ஆமாம். இது ஒரு கோயில் திருவிழா செட்டப் ஃபுல்லாக அவ்வளோ பிரம்மாண்டம். நீங்கள் டிவி தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விளையாட்டு பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கோயில் திருவிழாவோட செட்டிங்கில் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நாங்கள் செட்டிங்கில் பண்ணல, ஒரு ரியல் கோயில் திருவிழா போய் இந்த படத்தை எடுத்திருக்கோம். அதுதான் இந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிரம்மாண்டம். அதை 23 hours 23 minutesல முடிச்சிருக்கோம். இதுதான் மேடம். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க லைவாக வந்து இப்போ நம்ம செட்டு போட்டாலே அங்கே வந்து நம்ம கரெக்டாக ஷாட் வைக்கும் போது நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் நடக்கும். கண்டிப்பாக. நீங்கள் லைவாக போய் எடுத்திருக்கீங்க, எப்படி அந்த ஆடியன்ஸ்லாம் வந்து இது பண்ணீங்க, லைக் மேனேஜ் பண்ணீங்க? யாராவது ஃப்ரேமில் உள்ள வர்றது வெளில போகிறது மாதிரிலாம் நடந்ததா? இல்லை, அதெல்லாம் நடக்கும் மேடம். ஆக்சுவலி எங்களுக்கு அந்த ஃப்ரேம் உள்ளே வர்றது போகிறதெல்லாம் எங்களால் வந்து மேட்ச் பண்ண முடியாது. அதுக்கு பக்கா பிளான் பண்ணால் தான் பண்ண முடியும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கோயில் திருவிழாவை போய் பார்த்துட்டேன். இந்த வருஷம் திருவிழா நடக்குதுன்னா போன வருஷமே நான் கேதர் பண்ணிட்டேன். ஸோ எந்த மாரிலாம் பண்ணுறாங்க என்னன்றதெல்லாம் கேதர் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. நம்ம ஷூட் போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் டீம்கிட்ட உட்காந்து பேசணும். இந்தமாரி இது ஒரு கோயில் திருவிழா, ஒரு பக்கத்தில் சீன்ஸ் வீட்டோட ஒரு 3 லொக்கேஷனோட சீன்ஸ் போயிட்டுருக்கோம். கோயில் திருவிழா, இந்த கோயில் திருவிழா தான் படத்தில் ஒரு ஹைலைட்டு, கண்டென்ட்டே அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த கோயில் திருவிழாவில் நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் டீம் கிட்ட, அதாவது என் டைரக்ஷன் டீம் கிட்ட உட்காந்து பேசிவிட்டு, அதுக்கப்புறமா ஒரு 1 week முன்னாடி கேமராமேன் டீமை வர வச்சு, அதுக்கப்புறம் அந்த இடத்த போயிட்டு நாங்கள் நோட் பண்ணி எப்படியெல்லாம் எடுக்க போகிறோம், என்ன எடுக்க போகிறோம் எல்லாத்தையுமே இது பண்ணுங்க. ஆடியன்ஸுக்கு தெரியாது. அதாவது அந்த கோயில் திருவிழா, அதனால சொன்னேன் இல்லையா, ஒரு 40,000 பேர் இருப்பாங்கன்ட்டு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படியும் மினிமம் கேமராவே ஒரு 20-25 கேமரா இருக்கும் அங்கே செக் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் போலீஸுங்க ஒரு 100-150 போலீஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாரையுமே தெரியாமல் எடுக்கணும். அதுக்கு என்ன பிளான் பண்ணுவோன்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணது தான் கலைஞர் நகர். ஆக்சுவலி நீங்கள் வந்து இது ஒரு சினிமா ஷூட் எந்த கேமரா சார் எடுத்தீங்க? அலெக்ஸா மேக்கிங் கடைசியில் பார்த்தா தெரியும், அலெக்ஸா தான் பண்ணியிருக்கோம். கோயில் திருவிழா மட்டும் சோனி எஃப்எக்ஸ் 6ல் பண்ணியிருக்கோம். வீடு சீன் எல்லாமே அலெக்ஸா தான். மேக்கிங்கில் பார்த்தாலே ஃபுல் அந்த ஒரு நாளில் என்ன எடுத்துருக்கோன்றது கிளைமேக்ஸில் நான் ஒரு 2.5 minutes ஒரு 3 minutes போட்டிருப்போம். அப்படிங்களா? ஆமாம். நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு அந்த 3 minutesக்கே உங்களுக்கு வந்து கொடுத்த காசுக்கு ஒர்க் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வர அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கம்மியாக பட்ஜெட்டில் எடுத்து. எவ்வளோ பட்ஜெட்டில் சார் இந்த படம் எடுத்தீங்க? பட்ஜெட் சொல்ல முடியாது. ஆக்சுவலி எனக்கு கிடைச்ச ப்ரொடியூசர் வந்து பெரிய லக்கு. அவர் வந்து இப்போ 23 hours 20 minutesல எடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா பிதா. அதுக்கு அடுத்த படம் கலைஞர் நகர்னு 23 hours எடுத்திருக்கேன். என்னுடைய ரெக்கார்டை நான் உடைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கலைஞர் நகர் 2 எடுத்திருக்கேன். ஸோ 3 படமும் எடுத்து முடிச்சு வச்சாச்சு. முதல்ல ரிலீஸ் ஆகிற படம் பிதா 23 இதுதான். எனக்கு இந்த படத்துக்கு அவர் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் கிடையாது. எனக்கு வேறு ஒரு சார் ஒருத்தர் ப்ரொடியூசராக வந்தார். பட் அவர் பெரிய தொழிலதிபர். ஆனால் அவர் சமுதாயத்தில் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறனா அவருடைய நண்பர்கள் வந்து நீ படம் பண்ணியானா பேர் கெட்டு போயிடும், உன்னால் வந்து அடுத்த லெவல் போக முடியாதுன்னு சொன்னதுனால அவரால் முடியாதுன்ட்டார்.
முடியாதுன்னு இன்றைக்கி மதியானம் 2 மணிக்கு ஷூட் வைக்கிறோம், நாளைக்கு மதியானத்துக்குள்ளே முடிச்சாகணும், அந்த 23 ஹவர்ஸ்க்குள்ளே நான் முடிச்சாகணும். பட்டு காலையில் 10 மணிக்கு கேஷ் இல்லைன்ட்டாரு. அப்படியே உடஞ்சி அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி பேசுகிறாரு, வாழ்த்துக்கள் சுகன் அப்படின்ட்டு. நான் அவர்கிட்ட கதறி அழுகுறேன், சார் இதுமாரி ப்ரொடியூசர் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாரு, என்ன பண்ணுறது தெரியல, எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், வீடு லொக்கேஷன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஷூட் இன்றைக்கி போகணும், லைட் யூனிட் எல்லாமே செட் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில சார், இறந்துடலாமா அப்படின்ற அளவுக்கு இருக்குது சார் அப்படின்னும் போது, அப்பா இருக்க நீ கவலைப்படாத தைரியமாக ஷூட்டிங் பண்ணுனார். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால இந்த படத்தை என்னால் முடிச்சிட்டேன். ஆனால் அவர் பண்ணாரா பண்ணலையான்ற ரெண்டாவது விஷயம். அவர் வந்தார், ஏதோ ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு, அப்புறம் அது சாப்பாட்டுக்கு அங்கே இருக்கிற தேவைகள் மட்டும் முடிஞ்சு பணம் யாருக்கும் கொடுக்க முடியல. அதுக்கப்புறமா அன்றைக்கி ஷூட்டிங் முடித்து அன்றைக்கி ஈவினிங் வரையும் என்னால் பேமெண்ட் கொடுக்க முடியாமல் போலீஸ் வரையும் வந்து இந்த படத்துக்கு, அப்புறம் போலீஸ்லாம் வந்து பேசி அதுக்கப்புறமா அவங்களுக்கு எழுதி கொடுத்து அடுத்த நாள் சில நகைகள்லாம் எடுத்துன்னு போயிட்டு நான் வச்சு அப்புறமா இந்த ப்ரொடியூசரை போய் பார்க்குறேன். எனக்கு நீங்கள் கடவுளாக தெரியுறீங்க, நீங்கள் நினச்சா மட்டும்தான் இந்த படத்தை சக்ஸஸ் பண்ண முடியும், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்ன அடுத்த செகண்டு ஒரு 2 நிமிஷம் வெளில இருப்பேன். நான் வெளில போய் அப்படி சேரில் உட்காந்த ஒன்றுமே என் செல்லுக்கு ஒரு பெரிய தொகை வந்துச்சு. சுகன் நீ இருக்கிற முதல்ல எல்லாருக்கும் கிளியர் பண்ணி விட்டு வா, அப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னாரு. போய் அடுத்த நாளே கிளியர் பண்ணி விட்டுட்டு எல்லாருக்கும் பேமெண்ட் அப்பயே செட்டில் பண்ணிட்டு, இந்த படத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு 23 ஹவர்ஸ் 23 மினிட்ஸில் ஷூட்டிங் மட்டும் பண்ணலை, எடிட்டிங், எஃபெக்ட்ஸ், மிக்சிங், 5.1 டிஏ எல்லாம் A to Z இந்த படத்தில் முடியும். லைவ் ரெக்கார்டிங் வேறு, லைவ் ரெக்கார்டிங் அது பெரிய சேலஞ்ச் எங்களுக்கு. அதுதான் எங்களுக்கு ஒரே நாளில் முடிக்க முடிஞ்சிச்சு இந்த படம். எல்லாமே சேலஞ்ச், எல்லாமே பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. இதில் வந்து நாங்கள் நடுவில் அசிஸ்டன்ட்லாம் வந்து கட்டெல்லாம் சொல்லவே முடியாது, யாருன்னா தப்பு பண்ணால் கட் பண்ணி போகிறதும் கிடையாது, எல்லாமே சிங்கிள் டேக்கு தான், விட்டுட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 10 லொக்கேஷன், ஒரு கோயில் திருவிழா காமிப்போம், திடீர்னு ஒரு தொழிலதிபரை கடத்தி வச்சுருக்க ஒரு வீடை காமிப்போம், அந்த தொழிலதிபரோட வீடு காமிப்போம், ஒரு ஃபேமிலி அவங்க அம்மா பொண்ணு பையன் அவங்களோட ஃபேமிலி காமிப்போம், ரோடு பைபாஸ் அது இது ஒயின் ஷாப்பு, ஏகப்பட்ட லொக்கேஷன் வரும் இந்த படத்தில். 2 யூனிட் தான் கேமரா யூனிட்டு, டைரக்டர் நான் மட்டும் தான், இங்கே முடிச்சுட்டு அங்கே வருவேன், அங்கே முடிச்சுட்டு இங்கே வருவேன். ஸோ எல்லா இடத்துலையுமே கேமரா மட்டும் ரெடியாக இருந்துகிட்டே இருக்கும், வந்தவொடனே டேக் போயிட்டே இருப்போம். அப்படி எடுத்த படம் தான் இந்த. எத்தனை கேமராவில் எடுத்தீங்க சார்? வீட்டில் வந்து 2 அலெக்ஸா, ட்ரோன் வந்து 2 இடத்துக்குமே யூஸ் ஆச்சு, அங்கே ஒரு 2 கேமரா, கோயில் திருவிழாவுக்கும் 2 கேமரா, மொத்தம் 5 கேமரா. ஸோ எல்லா இடத்துலையும் அங்கே முடிச்சு இங்கே முடிச்சு வந்தீங்க. ஆமாம். சரி, இப்போ வந்து 23 ஹவர்ஸில் முடிக்கணுங்க, அது வந்து இப்போ வந்து அந்த படத்தோட டியூரேஷன் ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குமா சார்? 1.40 மினிட்ஸ். 1.40 மினிட்ஸ் படத்தை, அந்த 1 hour 40 minutes படத்தை நீங்கள் 23 ஹவர்ஸில் எடுத்திருக்கீங்கனாலும், ஆனால் அந்த டேக் வாங்குறது இதெல்லாமே அதிகமாக இருக்குல்ல. ஸோ நீங்கள் எப்படி எந்த கான்ஃபிடென்ட்டில் பண்ணீங்க? முன்னாடி ஏதாவது கிளாஸ் லைக் ஒர்க் ஷாப் மாதிரி ஒன்று பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்களா? இல்லை மேடம், எதுவுமே பண்ணலை. அதை தான் சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி என்கிட்ட ப்ரொடியூசர் வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை, இன்றைக்கி நாளைக்குன்ட்டு கடைசி நாள் வரையும் எழுத்ததுனால அந்த வீடோட ரெண்ட் மட்டுமே 1.5 லட்சமோ என்னது சம்திங் வீட்டுக்கு மட்டும், அதுக்கப்புறம் கரண்ட்டு, அதுக்கப்புறம் அது இதர செலவுகள்னு ஒரு 2.25 லட்சம் வரையும் வந்துடுச்சு. அது வந்து ஷூட்டிங்க்கு அந்த ஒரு நாளைக்கு மட்டும். அது இல்லாமல் இந்த ரிஹர்சலுக்கு கேட்கும்போது 50,000 ரூபாய் கேட்டாங்க. ஸோ எங்களால் வந்து அந்த 50,000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் தான் எங்களால் ரிஹர்சல் பண்ண முடியும், எல்லா நாளெலாம் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு நாளுக்கும் அங்கே அமௌண்ட் அதிகன்றது. அந்த ஒரு நாள் போயிட்டு அந்த ஒரு நாளும் எங்களால் வந்து ஃபுல்லெல்லாம் பண்ண முடியல. அந்த ஒரு நாள் என்னென்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல இந்த சீனை வைக்க போகிறோம், இந்த இடத்துல இந்த சீனை ஸ்கிரிப்ட் பேப்பர் எல்லாருக்கும் 1 வீக் முன்னாடியே அமைச்சிட்டேன். ஆர்டிஸ்ட்டு மொத்தமே ஒரு 13 கேரக்டர் தான், எல்லாருக்குமே ஸ்கிரிப்ட் பேப்பர் அமைச்சிட்டேன், எல்லாருமே ஸ்கிரிப்ட் பேப்பராக இருக்காங்க. லொக்கேஷன் மட்டும் சொல்லிட்டேன், சார் இந்த இடத்துல இந்தமாரி இவரை கடத்தி வைக்க போகிறீங்க, இந்த இடத்துல இதை பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல சரக்கு அடிக்க போகிறீங்க, இந்த இடத்துல அந்த பொண்ணை கடத்தி வைக்க போகிறீங்க, இந்த அது மட்டும் அந்த வீடோட சீன் மட்டும் பக்கா பிளான் பண்ணிட்டேன். ஒரு நாள் மட்டும் கோயில் திருவிழாவுக்கு ஹீரோயினை மட்டும் வர சொல்லிவிட்டு, அம்மா இந்தமாரிலாம் நீ பண்ண போகிற, ஒரு நாள் முன்னாடி ஷூட்டிங்க்கு இன்றைக்கி மதியானம் 2 மணிக்கு வைக்க போகிறோம்னா முந்தின நாள் பிரேக்கு, எல்லாருமே ரிலாக்ஸ், ஏன்னா 23 மணி நேரமும் தூங்கக்கூடாது. ஸோ அப்போது ஆல்ரெடி அவங்க தூங்காமல் நான் வேலை வாங்கிட்டேன்னா அவங்களால வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஒரு நாள் எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துங்க, அதுக்கு முந்தின 2 நாள் மட்டும்தான் ரிஹர்சல், ஒரு நாள் வீடு ஒரு நாள் கோவில், அவ்வளோதான் முடிஞ்சு. மொத்தமே 2 நாள் தான் ரிஹர்சல் படத்துக்கு. ஸோ அவங்க மொத்தம் அவங்களையும் ரெஸ்ட் எடுக்க வச்சு நீங்கள் வந்து பெருசாக ரிஹர்சல் பண்ணாமலே வந்தாச்சு. ஆமாம். அந்த படம் எடுக்கும்போது வேறு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது சார் நீங்கள் படம் ஷூட் பண்ணும்போது? படமே டிஃபிகல்ட்டியில் தான் இருந்ததுங்கிறீங்களா? அதாவது இந்த படம் எடுத்து முடிக்கிற வரையும் வெறும் நரகத்தில் மட்டும்தான் இருந்தோம் எங்கள் டீம், அதாவது இந்த டைரக்டர் டீம். அதாவது உங்களுக்கு எப்படின்னா இந்த படத்தில் மற்ற படம், அதாவது இப்போது எந்த படமாக இருந்தாலும் 2 சீன் எடுப்பாங்க, 3 சீன் எடுப்பாங்க, ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க, அப்படி இருக்கும். இதில் யாருமே ரிலாக்ஸ் ஆக முடியாது, யாருமே தூங்க முடியாது. அவங்களுக்கு சீன் இல்லையானாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சீனை போய் அவங்க ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அந்த சாம்ஸு, ஆதேஷ் பாலா, மாரிஸ் ராஜா இவங்க 3 பேரும் வந்து கோயில் திருவிழாட்ட போது அவங்களோட சீன் இங்கே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளேயே நான் இங்கே வந்தோடனே அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ அப்படி எல்லாருமே தூங்காமல் தான் ஒர்க் பண்ணது இந்த படம். ஸோ ஒவ்வொருத்தருமே பயங்கரமாக உழைச்சிருக்காங்க இந்த படத்தில்.
ஸோ வந்து நீங்க இப்போ ரெக்கார்டும் வந்து பண்ணி எத்தனை அவார்டு இந்த படம் வாங்கி 2 அவார்டு வாங்கியிருக்கேன். 2 அவார்டா? 2 அவார்டு வாங்கியிருக்கு. என்ன அவார்டுன்னு அப்படி சொல்றீங்களா? ஜீனியஸ் அவார்ட்ஸ்ன்ட்டு ஆஸ்காருக்கு நாங்கள் பேசினோம். ஆஸ்கார் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ணோன்ட்டாங்க. இல்லைன்னா ஆஸ்கார் டீம் நாங்கள் வர வச்சுருப்போம். பக்கா எல்லாமே பக்கா பிளானு. திடீர்னு இப்பயே பண்ணோன்னா 2 லட்ச ரூபா 2.25 லட்சமோ 2.5 லட்சமோ கட்டணும். நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் அதான் ஒரு 3 நாளைக்கு நாங்கள் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆஸ்காரில் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு அங்கே இங்கே தேடும் போது எல்லாருமே ஒரு ரீசன் சொல்லியிருந்தாங்க. கடைசியில் பிடிச்சிட்டோம். பிடிச்சிட்டு ஆஸ்காருக்கு வந்து ஒன்றுமே இல்லை, அது மெயில் மட்டும்தான் அனுப்பணும் ஆஸ்காருக்கு. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 3 மந்த் பிஃபோர், அதாவது முன்னாடியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண பிறகு தான் நாங்கள் ஒரு டீம் அமைச்சு எல்லாம் பண்ணுவோன்ட்டாங்க. அது முடியாதுன்னு ஒன்றையும், அதாவது நாங்கள் ஒரு 1 வீக் முன்னாடி தான் இது பிளான் பண்ணுறோம். அப்போ உடனே பண்ணோன்னா என்ன சார்னா ஒரு 2.5 லட்ச ரூபா பே பண்ணுன்ட்டாங்க. ஸோ அதுக்கு எங்ககிட்ட பொருளாதாரம் இல்லை ஃபஸ்ட்டு ரீசன். அப்போ எனக்கு இந்த ப்ரொடியூசர் கிடைக்கல. அதுக்கப்புறமா தேடி தான் ஜீனியர்ஸ் அவார்ட்ஸ்னு ஒன்று அருள்மணி சார், ஆக்டர் அருள்மணி அவர் மூலிமா வந்துச்சு. அப்புறம் இன்டர்நேஷ்னல் குளோபல் யூனிவர்சிட்டின்னு USA, அதாவது ஃபாரின்லேருந்து அவங்க வந்து இவங்க 2 பேர் மட்டும்தான் கேதர் பண்ணி நம்மளுக்கு இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து நம்ம படம் ஷூட் பண்ணுவோம் அவங்க கூடவே இருந்தாங்க. ஆமாம், கண்டிப்பாக இருந்து பார்த்துட்டு தான் நோட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே நோட் பண்ணுவாங்க. ஓகே, எல்லாமே அவங்க ஒரு 4 பேர் இருப்பாங்க அந்த இடத்துல. அது ஒரு பெரிய சேலஞ்சு. நம்ம ஆளுங்க பேசாமல் இருந்தாலும் அவங்க பேசுவாங்களா? சார் படமே ரெக்கார்டுக்காக பண்ணிட்டுருக்கோம், லைவ் ரெக்கார்டிங் எது பேசினாலும் லைவில் ரெக்கார்ட் ஆகிடும். நம்மளுக்கு வந்து லைவ் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. லைவ் நான் ஆக்ஷன் சொன்னதோட அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நானும் எதுவும் பேசக்கூடாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, 4 பேர் 2 பேர் இங்கே இருப்பாங்க, 2 பேர் அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்க சார் ப்ளீஸ் தயவு செய்து அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு ஒரு 2 ஹவர் அப்படி தான் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க வந்து அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. எங்கள் பசங்களோட ஒர்க்கு எல்லாருக்கும் பார்க்க அவங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு. என்னடா இது இவ்வளோ உழைக்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. அவங்க பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒன்று, இதில் யாருமே சாப்பிடலை. உண்மையாக சொல்லணுன்னா அந்த ஒரு நாள் யாருமே சாப்பிடல. சாப்பாடு இருக்கும், சாப்பிட முடியாது. எல்லாமே டீ பிஸ்கெட். அதுவும் எங்கள் டீம் சாப்பிடவே முடியாது. என்னுடைய அசிஸ்டன்ட் டீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் எடுத்துகிட்டு இருப்பாங்க, கேமரா எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த சீன் முடிஞ்சதும் அந்த கார்டை எடுத்துகிட்டு ஓடணும். அங்கேயே டிஏடி இன்னொரு ரூம் இருக்கும், டிஏடி கிட்ட போய் கொடுக்கணும். அந்த டிஏடி அவன் கன்வென்ஷன் பண்ணுவான். பண்ணி அதுக்கப்புறம் எடிட்டர் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் எடிட்டிங் போயிட்டுருக்கோம். எடிட்டிங் எடுத்துன்னு போய் எடிட் பண்ணிகிட்டு இருப்பான். எடிட் பண்ண உடனே அங்கேருந்து மியூசிக் டைரக்டருக்கு போவோம். மியூசிக் டைரக்டர் பண்ணிகிட்டு இருப்பார். இதில் வந்து பார்த்திங்கன்னா டப்பிங்கும் எஃபெக்ட்ஸும் லைவுன்றதுனால அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே மியூசிக் டைரக்டர் அது வந்த உடனே அங்கே அப்படியே மிக்சிங்கு டிஏ எடிட்டர் பண்ண உடனே டிஏவுக்கும் போயிடும். ஸோ எல்லாமே சீனாக வந்து அங்கேயே ஆன் ஸ்பாட்டில் நடந்துகிட்டே இருந்துச்சு. நடந்து அதுவுமே ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. எல்லாமே ஒரு படம் வந்து கம்ப்ளீட்டாக 23 ஹவர்ஸ் ஷூட் பண்ணது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷனோட முடிஞ்சிருச்சு. ஸோ இது யாருமே யோசிக்கவே டச் பண்ணல. இப்போ வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து சுயம்வரம்னு ஒரு படம் வந்தது, 24 ஹவர்ஸில் பண்ணாங்கன்னா பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஆக்டர், பெரிய டைரக்டர், பெரிய டெக்னீஷியன், எல்லாமே பெருசு. நம்மளுக்கு எதுவுமே பெருசு கிடையாது, சிறுசு. ஆனால் படம் பெருசாக இருக்கும். ஓகே, அதுதான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சுயம்வரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌட்லாம் இருந்திருக்காது, அவ்வளோ இது படம் பிரம்மாண்டமாக இருக்கும். சுயம்வரம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண சத்திரத்தில் ஒரு க்ரௌடை காமிச்சிருப்பாங்க, ஒரு 200-300 பேர் காமிச்சிருப்பாங்க. நம்ம படத்தில் குறைஞ்சது மினிமம் ஒரு 40,000-50,000 பேர், மினிமம் 40,000 பேர் இருப்பாங்க. அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோவும் மேட்ச் பண்ணியிருப்பான். அந்த இடத்துலையே ஒரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடம் சீனே ஒரு 20 நிமிஷம் வரும். 20 நிமிஷம் கண்டினியூவாக வராது, அங்கங்கே வரும். அதில் ஒரு காமெடி, படத்தில் காமெடி நிறையா இருக்குது. ஓகே, அதான் கேட்கலான்னு அந்த படம் வந்து எப்படி சீரியஸான படமா இல்லை காமெடியெல்லாம் இருக்கான்னு கேட்கலான்ட்டு வந்தேன். அதுதான் மேடம், இந்த படத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்ற படம் மாரி ஒரு லவ் ஸ்டோரி படமாக இருக்கும், ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக இருக்கும், ஒரு க்ரைமாக இருக்கும், ஒரு ஆர்ஆராக இருக்கும் அப்படின்னு நினச்சி மற்ற படத்தில் கெஸ் பண்ணி போவீங்க. பார்த்தீங்கன்னா படத்தோட டைட்டில் பார்க்கும்போதே நீங்கள் போயிடுவீங்க, லவ் காதல் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுன்னா இது காதல் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்னு. ஒரு ஃபேமிலி படம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவை போட்டு வச்சுருப்பாங்க, அது ஃபேமிலி படம். நம்ம படத்தை பொறுத்தவரையும் காதல் இருக்கும், காமெடி இருக்கும், ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும், க்ரைம் இருக்கும், ஆர்ஆர் இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும். அதுதான் இதுவரையும் படம் பார்த்தவங்க எல்லாரும் ஆயிலையும் வந்த ஒரு வார்த்தை என்னென்னா, சார் இந்த படம் ஃபேமிலியாக பார்க்கலாம், என்டர்டெயின்மெண்ட். படம் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் உங்களுக்கு செம்ம காமெடியாக என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டுருக்கோம், செகண்ட் ஹாஃப் க்ரைம். அடுத்தது என்ன வரும்ன்றது யாராலுமே கெஸ் பண்ண முடியாது, கிளைமேக்ஸ் வரையும் கெஸ் பண்ண முடியாது, அவ்வளோ ட்விஸ்ட்டுகள் இருக்கும். நான் கண்டிப்பா அந்த படம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போறேன் சார், சீரியஸா. சார், பிதாங்கிற படத்தோட டைட்டில் ஆல்ரெடி நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு டைரக்டர் வச்சு படம் பண்ணிட்டாரு. எதனால் நீங்கள் இதை சூஸ் பண்ணி? இல்லை மேடம், அவங்க இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து நாங்கள் போன வருஷம் ஏப்ரல் மாதம் இந்த படம் நாங்கள் ஷூட்டு. ஓகே, நாங்கள் எப்போயும் பண்ணிட்டோம். அதோட ப்ரெஸ் மீட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமலா தேட்டரில் பெருசாக பண்ணோம். இதுமாதிரி நாங்கள் பிதா படம் 1 வீக்கில் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஏப்ரல் மாதமே நாங்கள் ப்ரெஸ் மீட் எல்லாமே வச்சுட்டோம். பட் ஆனால் பெருசாக பேசப்படலை ஏப்ரல் மாதம். ஏன்னா உங்களுக்கு உண்மையாக சொல்லணும்னா அந்த பிதா படம் டீமுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்.
படம் நாங்கள் எப்பயோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டு அடுத்தடுத்த படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது அதுக்கப்புறம் 2 படம் நான் பண்ணி முடிச்சிட்டேன். திடீர்னு எனக்கு ஃபோன் வருது. பிதான்னு இன்னொரு படம் வருது. என்ன சார் பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்கள் படம் போன வருஷமே எடுத்துட்டீங்களே, ஏன் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே எனக்கு டவுட்டு. அப்படியா சரின்னு ஒருத்தர் தான் ஃபோன் பண்ணுறா பார்த்தா, அப்புறம் அந்த தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து அன்புச்செல்வன் சார் அவர் கால் பண்ணார். என்னய்யா நீ பிதான்னு ஒரு படம் வந்திருக்குது, நீ என்ன பிதா அப்போ எடுத்த இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கா அப்படின்ட்டு. சரி சார் நான் ப்ரொடியூசர்கிட்ட கன்வே பண்ணுறேன் சார். மூணாவதாக இன்னொருத்தர் மணிகண்டன் ஒருத்தர் அவர் ஒரு யூடியூப் சேனல் அவர் ஃபோன் பண்ணுறாரு. என்ன சார் அப்படின்னு ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ணுறேன் என்னடா இது அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறமா தான் நான் செக் பண்ணுறேன். அந்த ப்ரொடியூசர் வந்து சாமானியன்னு ஏதோ ஒரு படம் ராம்ராஜ் வச்சு எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க பிதான்னு ஒரு டீம் பண்ணுறாங்க. அது ஏதோ பூஜையே ஏதோ பண்ணாங்க போல இருக்குது. அது வைரல் ஆச்சு. இப்போ நான் அதுக்கப்புறம் வந்து போய் ப்ரொடியூசர்கிட்ட பேசுகிறேன். சார் இதுமாரி பிதான்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் வந்து இப்போ பப்ளிசிட்டி நல்லா ஆகிட்டுருக்காங்க. எல்லாருமே நம்மளை கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் ஒரு வருஷம் முன்னாடியே பண்ணிட்டீங்க, ஏன் ஒன்று ரிலீஸ் பண்ணலன்னு கேட்குறாங்கன்னு. அதுக்கப்புறமா தான் ப்ரொடியூசர் அவர் வந்து மிகப்பெரிய தொழிலதிபர். எங்கள் ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடிட்டர், சென்னை ஆடிட்டிங்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அவர்கிட்ட ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. படம் பண்ணியிருக்கோம், படம் யாருன்னா வந்து கேட்டால் கொடுக்கலாம், இல்லைன்னா அப்படியே இருக்கட்டும், நம்ம படம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலான்றது அவருடைய தாட்டு. அதுக்கப்புறம் நான் சொன்ன பிறகு தான் அவர் என்ன பண்ணார், சரி என்ன பண்ணலான்னாரு. ஒன்றையும் பண்ண வேணாம் சார், சென்சர் பண்ணால் மட்டும்தான் நம்ம படம் வந்து பிதான்றது கன்ஃபார்ம் ஆகும். அவங்க ஃபஸ்ட்டே சென்சர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துடும் சார் அப்படின்னு. ஒன்றையும் நாங்கள் படம் முடிச்சு வச்சதுனால என்ன பண்ணுறோம், உடனே அப்ளை பண்ணுறவர் உடனே ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு. உடனே டக்குன்னு ஒரு 3 டேஸில் சென்சர் முடிஞ்சிச்சு. படம் ரிலீஸ் பண்ணுவார்லாம் நான் நினச்சி பார்க்கல. சென்சர் முடிஞ்சு சார், சென்சர் முடிஞ்சு சார்னு. சரியா சென்சர் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ஏன் வச்சு நான் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு. எனக்கு பெரிய ஷாக்கு. என்னடா இது ஒரு வருஷமாகுது, இதுவரையும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை அவர். திடீர்னு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னோடனே அதுக்கப்புறமா ஆக்ஷன் ரியாக்ஷன் ஒரு கம்பெனி சிறு பட்ஜெட் படங்கள்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறவங்க. அப்புறம் அவர் ஜெனிஸ் சாரை போய் பார்த்து அவர்கிட்ட பேசினோடனே அவர் வந்து சார்கிட்ட இன்ட்ரோ கொடுத்தேன். சார் இவர் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறவர், நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக பேசுங்க, எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்னவோ என்ன ப்ரொசீஜரோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். அவங்க 2 பேரும் பேசினாங்க. அவங்க பாண்ட் நல்லா செட் ஆச்சு. செட் ஆன ஒரு 10 டேஸ் கூட ஆகல, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்படியா? 10 டேஸ் கூட ஆகல. நாங்கள் ஆக்சுவலி 2ஆம் தேதி தான் படம் ரிலீஸ் சார் படம் எடுத்து 1 இயரா நீங்க ரிலீஸ் பண்ணணும்னு தோணக்கூட இல்லை? எதனால? அதுதான் சொல்கிறேனே, ப்ரொடியூசர் வந்து மிகப்பெரிய தொழிலதிபர். அவருக்கு வந்து இந்த பணம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே, இந்த பணம் தான் நம்ம விற்று அது வந்தால் தான் அப்படின்றது அவருடைய நோக்கம் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு ஆடிட்டிங் ஆஃபீஸ் இருக்குது. அவர்கிட்ட ஒரு 1000 பேர் வேலை செய்கிறாங்க. அவர் வந்து நான் ஒரு உதவின்னு கேட்ட உடனே எனக்கு வந்து உதவி பண்ணிட்டார். அவருக்கு என்னென்னா ஒரு உதவி பண்ணிட்டோம், இப்போ அந்த பையன் சேஃப் ஆகிட்டான், அவன் ஏதோ பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கான் அப்படின்றது அவருடைய தாட். இந்த படத்தை பற்றி அவர் மறந்துட்டார். அதுக்கப்புறம் நான் இந்த படத்தை பற்றி நான் பேசலை, ரிலீஸை பற்றி அவர்கிட்ட பேசலை. உடனே இன்னொரு கோயில் திருவிழா கிடச்சி அதுக்கப்புறம் அங்கே போய் பேசும்போது அந்த படம் பண்ண போகிறோம் சொன்னோடனே சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபினான்ஸ் கொடுத்தாரு. அது பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இன்னொன்று குலசேகரப்பட்டினம் திருச்செந்தூரில் இருக்குது, அங்கே ஒரு படம் கலைஞர் நகர் 2 அதுவும் முடிச்சிட்டோம். சரி எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருந்தானா அவர்கிட்ட போய் நான் ரிலீஸ் பண்ணி கேட்க முடியாது. ஏன்னா அவர்கிட்ட நான் பேசும்போது வந்து படத்தை வந்து யாருன்னா வாங்க சார், நம்ம படம் நல்ல படம் அப்படின்னு சொல்லி தான் சார்கிட்ட பேசினேன். சரி ஓகே வாங்கினா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. நான் போயிட்டு சார் நீங்கள் படம் ரிலீஸ் பண்ண யாரோ வாங்கினேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டுட்டா என்ன பண்ணுவாருன்றதுக்காக நான் கேட்காம இருந்தேன். அதுக்கப்புறமா தான் அவருக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சென்சர் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என் படத்தை வச்சுருந்தோம், சென்சர் ஆகிட்டா அது பழசாயிடும், உடனே சென்சர் ஆகி ஒரு 10 டேஸில் ரிலீஸ் ஆன படம் தான் நம்ம பிதா படம். சரி, எல்லாருக்குமே வந்து இப்போ பிதா படம் நீங்கள் எடுத்திருக்கீங்க, அது வந்து ரெக்கார்ட் பண்ண படமோ இல்லை ஒரு நாளில் எடுத்த படமோனாலும், ஆனால் இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆயிருப்பீங்க? உங்களுக்கு சினிமா ஆசை எப்படி வந்தது? எப்போலேருந்து நீங்கள் சினிமாக்குள்ளே வரணும்னு இருந்தீங்க? உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம படம் பற்றி ரொம்ப பேசிட்டோம். மேடம் எனக்கு 2000 நான் சினி ஃபீல்டில் உள்ளே வரேன். நான் கலாக்கா இங்கே நடிகர் சங்கத்தில் தான் வந்து டான்ஸ் கிளாஸ், நான் பேசிக் டான்ஸ் மாஸ்டர். கலாக்கா கிட்ட தான் வந்து டான்ஸ் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ரமேஷ் செல்வன் உளவுத்துறை ஜனனம் 2 இந்த படம்லாம் எடுத்தார். ரமேஷ் செல்வன்ட்டு அந்த டைரக்டர்கிட்ட நான் ஒரு அசிஸ்டண்ட்டாக போய் சேர்றேன். அவர்கிட்ட சேர்ந்து என்னுடைய இதுவை பார்க்கும்போது நான் ரொம்ப சுறுசுறுப்பாக தான் இருப்பேன், ரொம்ப மந்தமாக அப்படிலாம் இருக்கும்போது என் படம் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கோ அந்தளவுக்கு நான் ஸ்பீடாக இருப்பேன். அவர் பார்த்து நீ ஃபியூச்சரில் நல்லா வருவடா அப்படி இப்படிலாம் சொன்னோடனே அவர்கிட்ட மட்டும் தான் ஒர்க் பண்ணேன். அடுத்தது நம்ம எந்த டேரக்டருக்குமே ஒர்க் பண்ணல. ரெண்டாவது எனக்கு இன்கமிங் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு நான் செலவு மட்டும் தான் பண்ணுவேன், எனக்கு இன்கமிங் வராது. அந்த டான்ஸுன்ற ஒரு இதனால எனக்கு இன்கமிங் நிறைய வரும். நான் கோரியோகிராஃப் பண்ணுறது, ஷோஸ் பண்ணுறது, அதில் நல்ல இன்கமிங் வரும். அந்த இன்கமிங் அத்தனையே எடுத்துகிட்டு வந்து சினிமாவில் தான் போடுவேன். ஸோ அப்படி போய் இதை கஷ்டப்பட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஒரு 7 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் நான், குறும்படங்கள் 7 ஷார்ட் ஃபிலிம். அதில் பிரேக்கிங் நியூஸ் அதில் ஷார்ட் ஃபிலிம்லேயும் பார்ட் 2 வரையும் எடுத்திருக்கேன். பிரேக்கிங் நியூஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக யாருமே இல்லை, ஒரு ஹீரோ, அவன் தான் ப்ரொடியூசரு, ஒரு ஹீரோ, அவரே ப்ரொடியூசர், அவரே எடிட்டர், எல்லாமே. ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணுன்னு வந்து கேட்டார். சரி நான் பண்ணி கொடுத்தேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மில்லியன் மேலே ஒரு 1 வீக்லேயே அது ரீச் ஆகிடுச்சு. பயங்கரமாக பேசப்பட்டுச்சு அந்த பிரேக்கிங் நியூஸ்ன்றது.
அதுக்கப்புறமும் ஒரு ப்ரொடியூசர் தேடி வந்து எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி கொடுனாரு. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டுங்க தான், எல்லாமே விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டை வச்சு அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அதுவும் நல்லா ரீச் ஆச்சு, பிரேக்கிங் நியூஸ் 2வும். அது இப்படி பண்ணி தான் அதுக்கப்புறமா தான் படம். இதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், நம்மளுக்கு ஷார்ட் ஃபிலிம்லாம் வந்து நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணக்கூடாது, படம் தான் பண்ணணும்னு ஒரு தெளிவாக ஒரு இதில் தான் இருந்து பண்ணும்போது தான் ப்ரொடியூசர் கிடைக்கல. ஃபஸ்ட்டு ரீசன் எனக்கு ப்ரொடியூசர் கிடைக்கல. ஆனால் படம் பண்ணுற அந்த வெறி மட்டும் நம்மளுக்கு குறையல. படம் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு 10 டைரக்டரில் ஒரு ஆளாக நம்ம வரணும்னு நினைக்க மாட்டோம். 10க்கு மேலே, அதாவது ஒரு 100 பேருக்குள்ளே வரணும், 10க்குள்ளே ஒருத்தராக வரணும். அதாவது சங்கர் சார், செல்வராகவன் சார், இப்போ லோகேஷ் கண்ணன், அந்தமாரி இடத்த வரணும்னா நம்ம எதனா ஒரு புதுமையாக பண்ணணும். எல்லாருமே டைரக்டர் நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க போராட்டங்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா வெளியில் தெரிவாங்களான்றது தெரியாது, ஒரு சிலர் தான் தெரிவாங்க. அந்த ஒரு சிலரில் தெரியணுன்றதுக்காக பண்ண படம் தான் இந்த பிதா. ஸோ இதுதான் என்னுடைய ஹிஸ்ட்ரி, இவ்வளோ தான் சொல்ல முடியும். சரி, இப்போ வந்து நீங்கள் படத்தோட டைட்டில் வந்து பிதா 23 அப்படி தான் வச்சுருக்கீங்க. ஏன்னா பிதாங்கிறது அவங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்களா இப்போது? இல்லை, எங்களோட படம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சென்சர் தருவாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா பிதான் நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், அங்கேயும் வந்து சொல்லிட்டோம் பிதான் நாங்கள் பேர் வச்சுருக்கோம். அவங்க அது நான் பார்த்துக்கிறேன், அது வாய்ப்புகள் குறைவு தான். அவங்க பேர் மாற்றுவாங்களா இல்லை அந்த பேர் வைப்பாங்களான்றது எனக்கு தெரியல. பிதான்றது முதல்ல பண்ணது நம்ம தான். அது அப்படி எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கலாம். பிதா ப்ரெஸ் மீட்டு, பிதா பூஜை அப்படின்னு போட்டாலே நம்மளுக்கு வந்துடும். ஓகே, அது 1 இயர், அதான் போன வருஷம் ஏப்ரல் மாதமே பண்ணிட்டேன். அவங்க பண்ணது இந்த வருஷம் ஏப்ரலோ என்னது தான் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ண படம் தான் இந்த பிதா. சரி, எனக்கு இன்னும் ஒரு 2 கேள்வி உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்குது. இந்த படத்துக்கு ஏன் பிதான்னு பேர் வச்சு? எதனால? படத்துக்கும் டைட்டிலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது மேடம். ஹீரோயின் பேர் பிதா லட்சுமி. ஓகே ஓகே. இந்த கதையில் ஹீரோயின் வந்து கடத்தப்பட்டுருவாங்க. அந்த பிதான்றவங்க கடத்தப்பட்டுடுறாங்க. அவங்க பாதிக்கப்படுறாங்களா இல்லையா, என்ன ஆகுது? இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு 8 வயசு பையன் நடிச்சிருக்கான். அந்த பையனுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச வராது. அந்த பையன் தான் படத்தோட ஹீரோ அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா கடத்தப்பட்டுறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறான், எப்படி காப்பாற்றுறான்றது தான் படமே போகும். அதில் நிறையா ட்விஸ்ட்டு, க்ரைமு, அது இதுன்னு போயிட்டுருக்கும். ஸோ அந்த சின்ன பையனால் வச்சு, அந்த சின்ன பையனோட ட்ராவல் தான் அது. பிதான்ற பேர் வந்து ஹீரோயினோட பேர் படத்தில். பிதாமகன் ஒரு படம் பெருசாக ஹிட்டாச்சு. ஸோ அந்தமாரி ஒரு இதில் தான் யோசிச்சு பிதான்னு ஒரு படத்தில் டைட்டில் வச்சுருக்கோம். நைஸ் சார். சரி, இவ்வளோ நேரம் நம்ம படம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த படத்தை மக்கள் எதுக்காக பார்க்கணும், ஏன் தியேட்டருக்கு போய் பார்க்கணும்? மேடம், மக்கள் பார்க்கணுன்றது மெயினாக நிறையா டைரக்டருங்க பார்க்கணும். உண்மையை சொல்லணும்னா இன்றைக்கி ப்ரொடியூசருங்களே இல்லை சினிமா துறையில். ஒரு படம் எடுக்கிறாங்க ப்ரொடியூசருங்க, அதுக்கப்புறம் பண்ண மாட்டுறாங்க. அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, என்னுடைய 3 படத்துக்கும் ஒரே ப்ரொடியூசர். அது பெரிய எனக்கு காடு கொடுத்த பிளெஸ்ஸிங் தான் சொல்லுவேன். ஏன் டைரக்டருங்க பார்க்கணுன்னா, ஒரு படத்தை கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு 30 நாள் 50 நாள் அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு சில படம்லாம் வருஷக்கணக்கில் கூட எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் பேச போகிறோம்னா, அந்த ப்ரொடியூசர்கிட்ட சார் நான் இதுமாரி ஒரு படம் பண்ணுறேன், கதையை கேளுங்க, கதை பிடிக்குதான்னு சொல்லணும். அவங்க ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்கிறாங்க, ப்ரொடியூசருக்கு பிடிச்சிது. அப்போ ப்ரொடியூசர்கிட்ட அவங்க வந்து எவ்வளோ குறுகிய காலத்தில் இந்த படத்தை நான் முடிச்சு தர முடியும், புரியுதுங்களா? அதில் என்னென்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியும், அதில் என்ன சென்டிமெண்ட்டு, என்னென்ன பண்ண முடியும்னு எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு, நீங்கள் ஒரு பட்ஜெட் சொல்கிறீங்க ப்ரொடியூசர், சரி இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ சார் நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் மைண்டில் இருக்கிறத சொல்லுங்கள். டைரக்டர் கேட்கணும். கேட்கும்போது அவர் சொல்லுவார், இல்லைப்பா இதெல்லாம் இவ்வளோ இருக்குது, அப்படி இருக்குது, இது வந்து நான் இந்த அமௌண்ட்டு கொடுத்தா இந்த அமௌண்ட்டு வரையும் என்னால் கொடுக்க முடியும்னா, அப்போ அந்த டைரக்டர் சொல்லணும், இந்த அமௌண்ட்டில் எனக்கு பாதி கொடுங்க சார், நான் அந்த படத்தை பண்ணித்தரேன்னாலே ப்ரொடியூசர் சேஃப் ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? மெயினாக இந்த படம் சினிமா துறையில் இருக்கவங்க அத்தனை பேருமே பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்க்கு வரேன். இந்த படத்தில் நிறைய மெசேஜ் இருக்குது, நிறைய கிராண்டான விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆடியன்ஸுன்றது 2வது தான். முதல்ல சினிமா துறையில் இருக்கவங்க பார்க்க வேண்டிய முதல் படம் இது. ஓகே சார். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து சினிமா பீப்புள் பார்ப்பாங்க. எதனால தியேட்டரில் போய் பார்க்கணும்? ஏன்னா இப்போ ஓடிடியில் நிறைய படங்கள் வருது, தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, ஒரு 10 நாள்னு பார்த்தீங்கன்னா ஓடிடியில் வந்துடும். ஸோ எல்லாருமே ஓடிடியில் பார்க்கும்போது இந்த படத்தை ஏன் மக்கள் தியேட்டருக்கு வரணும், அண்ட் இந்த படம் ஓடிடியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஓடிடி பேசிகிட்டு இருக்காங்க மேடம், ஒரு 3 கம்பெனி பேசிகிட்டு இருக்காங்க. அது ப்ரொடியூசர் முடிவு பண்ணுறது. ரியாக்ஷன் ஆக்ஷன் கம்பெனி வந்து அவங்க அதான் நான் சொல்லிட்டேன் இல்லையா, ப்ரொடியூசர்கிட்ட போய் ஸ்ட்ரைட்டாக அவரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். படம் பிஸ்னஸ்ஸு, படம் சேல்ஸு எதுவுமே என் காதுக்கு வேணாம். நான் வந்து ஒரு படத்தை பண்ணி கொடுத்துட்டேன். ப்ரொடியூசருக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணி கொடுத்துட்டேன். இதை வந்து எத்தனை போய் சேர்க்கறது எல்லாமே அவங்க ரியாக்ஷன் கம்பெனி அவங்ககிட்ட ஓடிடிலாம் பேசிட்டாங்க, ஓகே ஆகிடுச்சு. அது எப்போ கை மாறுது, எப்போ ரிலீஸ் ஆகுதுன்றது எனக்கு தெரியல. அதெல்லாம் மிக விரைவில் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே நம்ம படம் வந்து ஓடிடிக்கு வந்துடும். நைஸ் 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 நைஸ். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்காக உங்களோட பிஸி டைம்லேயும், ஏன்னா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம்
ஒரு டைரக்டருக்கு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வீக் வந்து செம்ம பிஸியாக இருக்கும். கண்டிப்பாக அங்கே போகணும் இங்கே போகணும் அங்கே எவ்வளோ பிஸ்னஸ் ஆச்சு செம்ம கன்ஃபியூஷனில் இருப்பீங்க, செம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க. அந்த டைமில் எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ கொஞ்ச நாளில் நீங்கள் சக்ஸஸ் மீட் வேறு வைக்க போகிறீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கம்மிங் 4th சக்ஸஸ் மீட் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் உட்காந்து பார்க்குற ராஜா அண்ணாமலை மன்றம் பாரிஸ் கார்னரில் இருக்குது. அந்த ஆடிட்டோரியம் தான் புக் பண்ணியிருக்கோம். அதுக்கான வேலைகள்லாம் பயங்கர பிஸியாக நடந்துகிட்ருக்கு. ப்ரமோஷன் நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் ஒரே ஒன்று மட்டும் சொல்ல, படத்தில் நடித்தவங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இதில் வந்து ஹீரோவாக ஸ்ரீராம் சந்திரசேகர் நடிச்சிருக்காரு, ஹீரோயினா அனுகிருஷ்ணா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் தம்பி கேரக்டரை வந்து அந்த வாய் பேச என்னுடைய மகன் தான் பண்ணியிருக்கான், தர்ஷித்துன்ட்டு. 8 வயசு அந்த பையனுக்கு. அம்மா கேரக்டர் வந்து சுதா புஷ்பமான்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. வில்லன் கேரக்டர் ஆதிஷ் பலா, அவரும் மிரட்டியிருக்காரு. காமெடிக்கு தீனி போடுறதுக்காக சாம்ஸு மாரிஸ் 2 பேரும் சேர்த்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் சின்ன சின்ன கேரக்டர் ஒரு 4-5 பேர் பண்ணியிருக்காங்க. படத்தில் எல்லாமே பேசப்படுறவங்களா தான் இருப்பாங்க. ஒரு கேரக்டர் வந்தாலும் ஒரு சீன் வந்தாலும் அவங்க மைண்டு ஆடியன்ஸ் மைண்டில் நிற்கும். அந்தளவுக்கு எல்லாருமே பண்ணியிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தில் நடித்த அத்தனை பேரும் மற்றும் டெக்னீஷியன், கேமராமேனாக இருக்கட்டும், இல்லை மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், டெக்னீஷியன், எடிட்டராக இருக்கட்டும், எல்லாருமே பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மறுபடியும் சொல்கிறேன், நான் மட்டும் இந்த படத்துக்கு முக்கியத்துவம் இல்லை, அனைவரும் ஒன்று சேர்ந்ததுனால தான் இந்த படம் ஒரு நாளில் எங்களால் முடிக்க முடிஞ்சு படம் திரைக்கு வந்திருக்கு. திரைக்கு வந்து மக்கள் பலராலும் வந்து பாராட்டப்பட்டு இருக்கு சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு வந்து ஒரு சின்ன இன்டர்வியூ எங்களுக்காக கொடுத்ததுக்காக. சக்ஸஸ் மீட் முடிச்சு நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணும்போது நாங்கள் வந்து உங்களை கேள்வி. கண்டிப்பாக மேடம், நீங்களும் நல்லா இன்டர்வியூ எடுத்தீங்க. தேங்க்யூ. பெரிய லெவலில் நீங்கள் வரணும். உங்களுக்கும் மற்றும் உங்கள் குழு கேமரா டீம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் பிதா டீம் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பிதா மூவி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத டேரக்டர் சொல்லிட்டு இருந்தாரு. நான் அதை தாண்டி அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாங்க எல்லாமே வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கெஸ்ட் வர நாளைக்கும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் திஸ் இஸ் தர்ஷினி சைனிங் ஆஃப். டடா.